கட்டா தேசத்தில் இருந்து அவர்களுடைய நேரம் அதிகாலை 3 மணி. அங்கிருந்து ஒரு விசுவாசி எங்களோடு கலந்து கொண்டிருப்பதை அவதானித்து அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் வல்லமை டிவி ரேடியோ மூலமாக இந்த செய்தி இன்னும் அநேகர் கேட்கக்கூடியதாக அந்த வானொலி மூலமாகவும் இந்த செய்தி பரவுகிறபடியால் அந்த வானொலி நிலையத்திற்கும் ஆண்டவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இன்று நாங்கள் படிக்கப் போகும் சங்கீதம் உண்மையாக சொல்ல போனால் ஒரு கவிதை, ஒரு கவிஞனால் எழுதப்பட்ட பாடப்பட்ட ஒரு கவிதை. அந்த விதத்தில் தான் சங்கீதம் 104 நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது திரையில் உங்களுக்கு குறிப்புகளை கொடுக்க போகிறோம். இதற்கு மிக சுலபமாக நாங்கள் ஒரு தலைப்பை கொடுக்க முடியும். நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். 1ஆம் வசனத்தில் அந்த வார்த்தைகள் பாவிக்கப்பட்டுள்ளது. நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். ஆங்கிலத்தில் நாங்கள் ஒரு பாட்டு பாடுவதுண்டு, ஹவு கிரேட் thou art. ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறீர் என்ற பாட்டை, அது ஒரு பிரபல பாடல். அந்த பாட்டை நாங்கள் மிகவும் விரும்பி பாடுவதுண்டு. இது ஒரு அருமையான உருக்கமான சிருஷ்டிப்பின் கவிதை. கனடா போன்ற நாடுகளில் இப்பொழுது கோடை காலத்தில் இயற்கையை ரசித்து இந்த சங்கீதத்தை பாட முடியும். வசனம் 1:35 மகிமையான மகத்துவமான தேவனை துதிப்பதற்கான ஒரு மிக உருக்கமான அழைப்பு இந்த கவிஞனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த தேவனை துதிக்க வேண்டும், இடைவிடாமல் துதிக்க வேண்டும். இரவும் பகலுமாக நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். அந்த விதமாக இந்த சங்கீதம் ஆரம்பித்து அந்த விதமாக இந்த சங்கீதம் முடிவடைவதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 1ஆம் வசனம் 35ஆம் வசனம் அதை எங்களுக்கு தெளிவாக்கின்றது. இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, விசேஷமாக 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் ஒரு தேவ வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது. 2 சாமுவேல் 7:22. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. எவ்வளவு அழகாக இந்த 2 சாமுவேல் 7:22 எங்களுடைய தேவன் விசேஷித்தவர், அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை, அவரை தவிர வேறு தேவனும் இல்லை. சங்கீதம் 104 நாங்கள் வாசிக்கும் பொழுது அதை இந்த 2 சாமுவேல் வசனத்தோடு நாங்கள் தொடர்பு படுத்தி அதை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் நீங்கள் ஒரு காரியத்தை அவதானிக்கலாம். 3 சங்கீதங்கள் ஒரே விதத்தில் ஆரம்பமாவதை நீங்கள் அவதானிக்கலாம். சங்கீதம் 103 இதை நாங்கள் ஆழமாக 6 வார காலமாக படித்து வந்தோம். சங்கீதம் 104 1ஆம் வசனம், அதேபோல் சங்கீதம் 105 1ஆம் வசனம். இங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது? என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி என்று 3 சங்கீதங்களில் முதல் வசனங்களில் இந்த ஆண்டவரை துதிப்பதற்கான அழைப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல முடியும்? துதி எங்கள் முதன்மையான பொறுப்பு. That is our top
priority responsibility. துதி செய்வது எங்கள் முதன்மையான பொறுப்பு. ஆனால் துக்கமாக, விசேஷமாக எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் வரும் பொழுது இந்த தேவனை நாங்கள் துதிக்காமல் நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றோம். மாத்திரமல்ல, அவருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றோம். ஸோ இந்த சங்கீதம் எங்களுக்கு அதை குறித்து எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றது. இந்த சங்கீதம் எங்களை கண்டிக்கின்றது. நாங்கள் எப்பொழுதும் இந்த சிருஷ்டிகர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 104 நாங்கள் இப்பொழுது பார்க்க போகும் காரியம், எங்கள் சிருஷ்டிப்பின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனங்களில் இருந்து உங்களுக்கு நான் 24 காரியங்களை சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். இவற்றை எல்லாம் நீங்கள் எழுதி கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு இந்த PDF-ஐ அனுப்பி வைப்போம். ஆனால் எழுத விருப்பப்பட்டால் நீங்கள் எழுதி கொள்ளலாம். சிருஷ்டிப்பின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு கவிதையின் உருவில் இந்த சங்கீதம் எங்களுக்கு மிக அழகாக எடுத்து காண்பிக்கின்றது. 24 காரியங்களை நாங்கள் அவதானிக்க போகிறோம். முதலாவதாக அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால் 2ஆம் வசனத்தில் அவர் ஒளியின் தேவன் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 2ஆம் வசனம், ஒளியை வஸ்திரமாக தரித்து. 1ஆம் வசனத்திலும் இந்த தேவன் மகிமையையும் மகத்துவத்தையும் ஒரு வஸ்திரமாக அணிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது கவிதை உருவில் அழகாக சொல்லப்பட்டுள்ள ஒரு சத்தியம். சிருஷ்டிப்பின் தேவன் ஒளியின் தேவன். இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் அவர் பரிசுத்தத்தின் தேவன். அவரிடத்தில் அந்தகாரம் எதுவும் இல்லை. அது முதலாம் சத்தியம். 2ஆம் சத்தியம் 2ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே இறுதி பகுதியில் வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். நீல நிற வானங்கள் எங்களை மேல் நோக்கி பார்க்க, எங்கள் தேவனை தரிசிக்க கற்றுக் கொடுக்கின்றது. வானங்களில் இரவு நேரத்தில் நாங்கள் சந்திரனை காணலாம், நட்சத்திரங்களை காணலாம். அவையெல்லாம் எங்களுக்கு ஒளியை கொடுக்கும் நட்சத்திரங்கள் என்று திட்டவட்டமாக நாங்கள் சொல்லலாம். நாங்கள் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது பகல் நேரத்தில் சூரியனை காணலாம் ஓரளவு. நீல நிற வானங்கள் எங்கள் தேவனை தரிசிக்க கற்றுக் கொடுக்கின்றது. உலகத்தின் எந்த பகுதியில் நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த தேவனை நாங்கள் தரிசிக்க முடியும். மாத்திரமல்ல, இந்த நீல நிற வானங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பரலோகத்தை சிந்திக்க வைக்கின்றது. எங்களுடைய நித்திய இல்லம், அவர் இட்டர்னல் ஹோம். காலம் செல்ல செல்ல நாங்கள் வயதடைய நாங்கள் எங்கள் நித்திய இல்லத்தை குறித்து இன்னும் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த சிருஷ்டிப்பின் தேவன் நீல நிற வானங்களை நாங்கள் அண்ணார்ந்து பார்க்க எங்களுக்கு சவால் கொடுக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் பூமியை மாத்திரம் பார்க்காமல், புழுதியை மாத்திரம் நாங்கள் பார்க்காமல், நாங்கள் நேரத்துக்கு நேரம் எங்கள் கண்களை இந்த வானங்களை நோக்கி ஏறெடுத்து பார்த்தால் அங்கே நாங்கள் தேவ மகிமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. மாத்திரமல்ல, எங்களுடைய பரலோக இல்லம் இந்த வானங்களுக்கு அப்பாற்பட்ட இடத்தில் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் சந்தோஷப்படலாம். அது எங்களுடைய நம்பிக்கை. அது எங்களுடைய நம்பிக்கை.
இப்பொழுது மூன்றாவதாக சிருஷ்டிப்பின் தேவன் யார்? கவிதை உருவில் கவிஞன் என்ன சொல்லுகிறார்? தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. அதன் அர்த்தம் என்ன? சுருக்கமாக சுலபமாக சொல்ல போனால், மேல் வீடுகளில் இந்த தேவன் தண்ணீரை சேகரித்து வைத்திருக்கிறார். மேல் வீடுகள் என்று அதை அழைக்கிறார். அந்த காலத்தில் இன்று எங்களுக்கு இருக்கிற விஞ்ஞான அறிவு மக்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த கவிஞன் என்ன சொல்றார்? ஆண்டவர் தம்முடைய மேல் வீடுகளில் தண்ணீரை சேகரித்து வைத்திருக்கிறார். ஏன் ஏன் என்ற கேள்வி வருகிறது. அதை அவசியமான நேரத்தில் எங்கள் பிரயோஜனத்திற்காக அதை விடுவிக்கிறார். He releases it. உங்களுக்கு தெரியும், வறண்ட காலத்தில் நாங்கள் மழை எப்பொழுது வரும் என்று மிக ஆவலோடு காத்திருப்போம். அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த மேலறைகளில் இருந்து ஆண்டவர் மழையை வரவழைக்கிறார். அதன் மூலமாக வறண்ட நிலத்தில் காய்ந்து போயிருக்கும் செடிகள், தானியங்கள் திரும்பவும் புத்துயிர் பெற்று வளர ஆண்டவர் கிருபை புரிகிறார். அதுதான் இந்த மூன்றாம் சத்தியம். அது 3ஆம் வசனத்தின் ஆரம்பத்திலும் திரும்ப அது 13ஆம் வசனத்திலும் இந்த மேல் வீடுகள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. மேல் வீடு என்னும் வார்த்தை கவிதை உருவில் சொல்லப்பட்டுள்ளது. நான்காவதாக சிருஷ்டிப்பின் தேவன் யார்? நாங்கள் 3ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசித்தால், மேகங்களை தமது இரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? வேகமாக பிரயாணம் எடுத்து செயல்படும் தேவன். எங்கள் தேவனிடத்தில் தாமதம் காணப்படாது. தாமதம் என்று நாங்கள் சில சமயங்களில் அதை விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையாக இந்த 3ஆம் வசனத்தின் அடிப்படையில் அவர் தம்முடைய இரதத்தில் ஏறி மிகவும் வேகமாக பிரயாணம் எடுக்கிறார். எதன் மேல்? காற்றின் செட்டைகளின் மேல். இன்று நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம். ஆண்டவர் எப்பொழுது வந்து என்னை சந்திப்பார், என்னை தேற்றுவார், என் தேவைகளை சந்திப்பார் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த வசனம் உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக வர வேண்டும். சங்கீதம் 104 3ஆம் வசனம். உங்களுக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்ய அவர் வேகமாக பிரயாணம் எடுத்து உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்காக அவர் செயல்படுவார். உங்களுடைய தேவையை அவர் சந்திப்பார். அந்த நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் 5ஆம் காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த சிருஷ்டிப்பின் தேவன் யார்? 4ஆம் வசனத்தில் வசனமாக பார்க்கிறோம். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். இங்கே ஆண்டவர் தேவ தூதர்களை குறிப்பிடுகிறார். இந்த கவிஞன் தேவ தூதர்களை விவரிக்கிறார் 4ஆம் வசனத்தில். இந்த தேவ தூதர்கள் நமக்காக ஊழியம் செய்வதற்காக தேவ கட்டளைக்காக காத்திருக்கிறார். அதுதான் 4ஆம் வசனம். காற்றாக பறந்து அவர்களும் எங்கள் பக்கத்தில் நின்று எங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அக்கினி ஜுவாலைகளாகவும்
செய்கிறார். அக்கினி ஜுவாலைகள் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துவார்கள். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான சத்தியம். உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்காக தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தேவதூதர்களை நாங்கள் எங்களுடைய கண்களினால் தரிசிக்க முடியாது. ஆனால் சில சமயங்களில் இந்த தேவதூதர்கள் மனித உருவில் எங்களிடத்தில் வருவார்கள். அது எபிரேயர் 13 சொல்லப்பட்டுள்ளது. தேவதூதர்கள் தேவ பிரசன்னத்தில் தேவ கட்டளைகளுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் கட்டளை கொடுத்ததும் அவர்கள் பறந்து வந்து எங்களுக்கு சகாயம் புரிவார்கள். தேவதூதர்களின் ஊழியத்திற்காக நாங்கள் எவ்வளவாக ஆண்டவருக்கு, சிருஷ்டிப்பின் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆறாம் சத்தியம், இந்த சிருஷ்டிப்பின் தேவன் யார்? கவிஞன் கூறுகிறார் 5ஆம் வசனத்தில், பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதன் அர்த்தம் என்னவென்றால், பூமி அசையாதபடி அதிராதபடி உறுதியான அஸ்திபாரங்களை போட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அஸ்திபாரத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அஸ்திபாரத்தை போடுவதற்கு நாங்கள் நிலத்தை ஆழமாக தோண்டுகிறோம். தோண்டி பெரிய கற்பாறைகளை அஸ்திபாரங்களாக போடுகிறோம். அதன் மேல்தான் நாங்கள் அந்த கட்டிடத்தை கட்டுகிறோம். அப்பொழுது எங்களுக்கு பயம் இல்லை. எந்த விதமான புயல் வந்தாலும் அந்த கட்டிடம் அசையாது, அது நிலை நிற்கும். அதே போல் கவிஞன் கூறுகிறார், பூமி அசையாதபடி எந்த புயல் வந்தாலும், எந்த தாக்கங்கள் வந்தாலும் பூமி அசையாதபடிக்கு, அதிராதபடிக்கு இந்த தேவன், சிருஷ்டிப்பின் தேவன், பூமிக்கு உறுதியான அஸ்திபாரங்களை போட்டிருக்கிறார். இந்த கவிஞன் இயற்கையை மிகவும் நேசிக்கும் ஒருவர் என்று நாங்கள் சொல்லலாம். மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் கூர்ந்து அவதானிக்கும் ஒருவர் என்றும் நாங்கள் சொல்லலாம். கட்டிடங்களை பார்த்து அதை அவருடைய சிந்தனையில் வைத்து பூமியை குறித்து அவர் சொல்லும் ஒரு மிக அருமையான உண்மையான சத்தியம். இப்ப நீங்க சொல்லலாம், ஆனால் பூமி அதிர்ச்சிகள் நடக்குதே, பெரு வெள்ளங்கள் வருகிறதே, சுனாமி வருகிறதே என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அவை எல்லாம் வருவதற்கு தேவ அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். தேவ அனுமதி இல்லாமல் அவை வர முடியாது, அவை எங்களை தொட முடியாது. 6ஆம் வசனத்தில் தொடர்ந்து நாங்கள் இந்த சிருஷ்டிப்பின் தேவனை படிக்கும் பொழுது 6ஆம் வசனம், அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினார். இந்த வஸ்திரம் என்ற வார்த்தை 3ஆம் முறையாக இந்த சங்கீதத்தில் பாவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், இப்பொழுது 6ஆம் வசனம். இதன் அர்த்தம் என்ன? பூமியை கடல்களினால் மூடி இருக்கிறார். இந்த கவிஞனுக்கு பூமியை குறித்து ஒரு பெரிய அறிவு இருக்கவில்லை. இன்று எங்களுக்கு பூமி என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கு, எவ்வளவோ கண்டுபிடிப்புகள். ஆனால் சங்கீதக்காரனுக்கு அப்படிப்பட்ட அறிவு இருக்கவில்லை. ஆனாலும் தேவன் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினபடியால் பூமியை கடல்களினால் தேவன் ஒரு வஸ்திரத்தை போல் மூடியிருக்கிறார் என்று பாடுகிறார். நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் 71% பூமியின் மேற்பரப்பு
தண்ணீரினால் மூடப்பட்டுள்ளது. 71%. இந்த 71%த்தில் 97% கடல்களில் காணப்படும் உப்பு நீர். 97%. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பீர்கள், 5 முக்கிய கடல்கள் இந்த பூமியில் இருக்கின்றது. 5 முக்கிய கடல்கள். சோ ஆண்டவர் ஞானத்தோடு இந்த பூமிக்கு தண்ணீர் அவசியம் என்றபடியால் இப்படிப்பட்ட கடல்களை படைத்தார், எங்களுக்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறார். இதில் நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு முக்கிய சத்தியம் இருக்கு. இந்த புள்ளி விபரங்களை நீங்கள் பார்த்தால் 3% மாத்திரமே மனித பிரயோஜனத்திற்காக பாவிக்கப்படக்கூடிய நல்ல தண்ணீராக அமைகிறது. 3%. இதில் எங்களுக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கை வார்த்தை என்ன? எவ்வளவு சிக்கனமாக நாங்கள் இந்த தண்ணீரை பாவிக்க வேண்டும். இந்த நல்ல தண்ணீர், ஃப்ரெஷ் வாட்டர். கனடா போன்ற நாட்டில் எவ்வளவோ பெரிய நல்ல தண்ணீர் உள்ளடங்கிய ஏரிகள் இருக்கு. நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடு கனடா நாடு. போதிய அளவு நல்ல தண்ணீர் எங்களுக்கு உண்டு. தண்ணீர் பற்றாக்குறை ஒருபோதும் எங்களுக்கு ஏற்படாது. ஆனால் அந்த சத்தியம் அநேக நாடுகளுக்கு உண்மை அல்ல. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை எடுத்து பார்த்தால், ஆசியா போன்ற நாடுகளை எடுத்து பார்த்தால் அநேக முறை வறட்சியான நிலைமை காணப்படுகிறது. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. குடிப்பதற்கு, உணவு தயார் செய்வதற்கு போதிய அளவு நல்ல தண்ணீர் இல்லை. நீங்கள் எல்லாம் படங்களை பார்த்திருப்பீங்க. நீண்ட தூரங்கள் பிரயாணம் எடுத்து ஒரு முட்டியில் தண்ணீரை தலையின் மேல் வைத்து தூக்கி கொண்டு வரும் காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்தியா, இலங்கையில் கூட சில இடங்களில் இப்படிப்பட்ட காட்சிகளை நீங்கள் காணலாம். அருமையானவர்களே, நாங்கள் எல்லாரும் நல்ல தண்ணீரை வீணாக்க கூடாது. குளிக்கும் பொழுதும் நீண்ட நேரம் குளிக்க கூடாது. இந்த தண்ணீரை மிக சிக்கனமாக நாம் பாவிக்க வேண்டும். சில நாடுகளில் மழை தண்ணீரை சேகரிப்பதற்காக வீடுகளில் பெரிய பெரல்ஸ் என்று சொல்வோம், பெரல்ஸை வைத்திருப்பார்கள். கூரையிலிருந்து அந்த தண்ணீர் சேகரிக்கப்பட்டு குழாய்கள் மூலமாக இந்த பெரல்ஸுக்குள் சென்று அதை நாங்கள் சேமித்து விசேஷமாக எங்களுடைய தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக நாங்கள் அதை பாவிக்கலாம். என்னுடைய சின்ன தோட்டத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு பெரல் இருக்கின்றது. அது மழை பெய்யும் பொழுது மிக எளிதில் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். அந்த பெரலில் இருந்து தான் நான் தண்ணீரை எடுத்து நான் நட்டி இருக்கும் சில செடிகளுக்கு நான் தண்ணீர் பாய்ச்சுவதுண்டு. வீட்டுக்குள் வளர்க்கும் செடிகளுக்கு கூட அந்த பெரலில் இருந்து தான் நான் தண்ணீரை கொண்டு வந்து அந்த தாவரங்களுக்கு நான் குடிக்க கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை எங்கள் எல்லாருக்கும் இருப்பது மிக மிக அவசியம். நான் இப்படிப்பட்ட ஒரு பெரலை என் தோட்டத்தில் வைத்திருப்பதை என்னுடைய அயலான் கண்டு அவரும் போய் ஒரு பெரலை வாங்கி அவரும் அதே விதத்தில் இந்த தண்ணீரை நாங்கள் சேகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த பெரலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது ஒரு நல்ல காரியம். 6ஆம் வசனத்தின்படி கவிஞன் என்ன கூறுகிறார்? பூமியை கடல்களினால் ஒரு வஸ்திரத்தை போல் மூடி இருக்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 8ஆம் சத்தியம் 7ஆம் 8ஆம் வசனங்கள், அவைகள், அதாவது இந்த தண்ணீர்கள்
உமது கண்டித்தத்தினால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. கண்டிக்கும் தேவன். இந்த தேவன் எதை கண்டிக்கிறார்? தண்ணீரை. இந்த தண்ணீர் எல்லா இடத்திலும் காணப்படுகிறபடியால் தேவன் இந்த தண்ணீரை கண்டித்து தேவனால் நியமிக்கப்பட்ட இடங்களுக்கு மாத்திரம் செல்ல தேவன் கட்டளை கொடுக்கிறார். அதனால்தான் கடல்கள் இருக்கின்றன. தேவனால் நியமிக்கப்பட்ட இடங்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், இவையெல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கும் இடங்கள். தேவன் கட்டளை கொடுக்க தேவனால் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு இந்த தண்ணீர்கள் போய் அங்கே ஒன்று சேருகின்றன. அது இயற்கை. ஆனால் மனிதனும் தன்னுடைய ஞானத்தை பாவித்து, நாங்கள் ரெசர்வாயர்ஸ் என்று சொல்லுவோம், தண்ணீர் எல்லாம் ஓரிடத்தில் தேங்கி நிற்பதற்காக மனிதனும் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளில் இந்த தண்ணீரை சேகரித்து அதை மின்சாரத்திற்கு எல்லாம் பாவிக்கிறான் என்பதை நாங்கள் இலங்கையில் விசேஷமாக காசல்ரி போன்ற இடங்களில் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. மனிதனுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அந்த விதமாக செயல்படுவதற்கு. கண்டிக்கும் தேவன், தண்ணீரை கண்டிக்கும் தேவன் எங்களையும் அவர் கண்டிக்கிறார். நாங்கள் பாவம் செய்யும் பொழுது, தவறான வழியில் செல்லும் பொழுது, பிழையான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது இந்த தேவன் எங்களை கண்டிக்கிறார். நாங்கள் செய்வது தவறு என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். நாங்கள் தேவனுக்கு விரோதமாக கோபப்படாமல், கலகம் செய்யாமல், நாங்கள் அவருக்கு இணங்கி அவர் கொடுக்கும் அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பது எங்கள் ஞானம். தொடர்ந்தும் நாங்கள் சங்கீதம் 104 பார்ப்போம். ஒரு கவிஞன் பாடிய கவிதை. 9ஆவதாக 9ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், அவைகள் திரும்பவும், அதாவது தண்ணீர்கள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். தண்ணீர்கள் பெரு வெள்ளத்தை கொண்டு வராத படிக்கு இந்த தேவன் அவைகளை எல்லைப்படுத்தி இருக்கிறார். He has set boundaries. இந்த தண்ணீர் கடவாதிருக்கும் எல்லைகள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் நாங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த தண்ணீர்கள் எங்கள் முழு பூமியையும் மூடி நாங்கள் வசிக்க முடியாத விதத்தில் அது பாதிப்புகளை கொண்டு வரும். ஆண்டவர் அவைகளை எல்லைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கைக்கும் எல்லைகளை போடுகிறார். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் this far and no further. இவ்வளவு தூரம் நீ வரலாம், இதற்கு மேலாக நீ செல்ல முடியாது என்று ஆண்டவர் எல்லைகளை போட்டிருக்கிறார். எங்களை சுற்றி வேலிகளை அமைத்திருக்கிறார். எங்கள் பாதுகாப்புக்காக, எங்கள் நன்மைக்காக. அதற்கு விரோதமாக நாங்கள் கலகம் செய்யக்கூடாது. கலகம் செய்வது முட்டாள்தனம். ஆண்டவர் எங்களை எல்லைப்படுத்தும் தேவன். எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே சமயம் எங்களுக்கு எல்லைகளையும் ஞானத்தோடு போட்டிருக்கிறார் எங்கள் நன்மைக்காக. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அதில் உங்களுக்கு ஒரு படத்தை, ஒரு மிக அழகான படத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். எல்லைப்படுத்துவதை காண்பிப்பதற்கான ஒரு படம். ஒரு பரந்த சமுத்திரம்,
ஆனால் இந்த சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர் முழு பூமியையும் மூடாதபடிக்கு கரையை போட்டிருக்கிறார். அந்த கரையில், கடற்கரையில் நடப்பது எங்களுக்கு எவ்வளவு விருப்பம். நான் கல்கிஸ்ஸேயில் இருக்கும் பொழுது அநேக நாட்கள் சாயந்திர நேரத்தில் கடற்கரைக்கு சென்று அந்த கடற்கரையில் நடப்பேன். இந்த சிற்பிகளை எல்லாம் நாங்கள் பொறுக்குவோம். சின்ன சின்ன கற்களை கூட நாங்கள் பொறுக்கி எடுப்போம். ஆனால் சங்கீதம் 104 எங்கள் ஞாபகத்துக்கு ஒருபோதும் வராது. ஏன் ஆண்டவர் கரையை போட்டிருக்கிறார்? ஆண்டவர் ஏன் இந்த தண்ணீரை எல்லைப்படுத்தி இருக்கிறார்? எங்கள் பாதுகாப்புக்காக. இந்த தண்ணீர்கள் கரை புரண்டு வந்தால் அது முழு நிலப்பரப்பை மூட முடியும். சுனாமிகள் வரும் பொழுது அது நடைபெறும். அதனால் பெரிய அழிவுகள், இழப்புகள் வரும். அடுத்த முறை நீங்கள் கடற்கரை ஓரத்தில் நடக்கும் பொழுது சங்கீதம் 104 ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆண்டவர் தண்ணீர்களுக்கு எல்லைகளை போட்டிருக்கிறார். அந்த எல்லைகளை தாண்டி வராதபடிக்கு ஆண்டவர் தண்ணீருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இங்கே நாங்கள் 10, 11 வசனங்களை வாசிக்க போகிறோம். இதை வாசிக்கும் பொழுது இந்த படங்கள் அதை தெளிவாக விளக்கும். அவர் பள்ளத்தாக்குகளில் ஊற்றுகளை வரவிடுகிறார். ஊற்றுகளின் அவசியம், ஸ்பிரிங்ஸ். மலைய பிரதேசத்துக்கு பிரயாணம் எடுக்கும் பொழுது அநேக இடங்களில் ஊற்றுகளை நாங்கள் அவதானிக்கலாம். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. மாத்திரமல்ல, அவைகள் வெளியின் ஜீவங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். 10வதாக இந்த சிருஷ்டிப்பின் தேவன் யார்? தாகத்தை தீர்க்கும் தேவன். 10, 11 வசனம். குருவிகள் பாதுகாப்பாக தண்ணீர் குடிப்பதற்காக இந்த ஊற்றுகளினால் பிறப்பிக்கப்படும் அமைதியான தண்ணீரை ஒரு கிளையின் மேல் உட்கார்ந்து அதை குடிப்பது, உறிஞ்சுவது ஒரு மிக அருமையான காட்சி பார்ப்பதற்கு. அதே போல் காட்டு மிருகங்கள், காட்டு கழுதைகள், மான்கள் இந்த தண்ணீரை குடிப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். 23ஆம் சங்கீதத்தில் மெய்ப்பன் என்ன செய்வாராம்? ஆடுகளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு செல்கிறார். நான் என்னுடைய சின்ன தோட்டத்தில் பறவைகள் வந்து தண்ணீரை குடிப்பதற்காக சின்ன சின்ன பாத்திரங்களை வைத்திருக்கிறேன். அந்த பாத்திரங்களில் தண்ணீர் உண்டு. வீட்டுக்குள் இருந்து அவதானிக்கும் பொழுது சில அழகான பறவைகள் அந்த பாத்திரங்கள் மேல் உட்கார்ந்து தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது உண்மையாகவே பரவசத்தை உண்டாக்கும் ஒரு காட்சி. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். உங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு சிறிய நிலப்பரப்பில் தண்ணீர் நிரம்பிய சின்ன பாத்திரங்களை வைத்தால் பறவைகள் வந்து அந்த தண்ணீரை குடிக்கும். தாகத்தை தீர்க்கும் தேவன். இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன? ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது எங்களுக்கு ஆவிக்குரிய தாகத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய தாகம். அந்த ஆவிக்குரிய தாகத்தை ஆண்டவர் தான் தீர்த்து வைக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கூறினார், நான் ஜீவ தண்ணீர். நாங்கள் அவரை குடித்தால் எங்களுடைய ஆவிக்குரிய தாகம் தீரும்.
உலக பிரகார காரியங்கள் மூலமாக இந்த தாகத்தை நாங்கள் தீர்த்து வைக்க முடியாது. அது தாகத்தை அதிகரிக்க செய்யும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாங்கள் வந்து ஜீவ தண்ணீராக நாங்கள் அவரை குடித்தால், உட்கொண்டால், அருந்தினால் எங்களுடைய ஆவிக்குரிய தாகம் தீரும். அது ஒரு முக்கிய சத்தியம். இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் 11ஆம் காரியத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன் இந்த தண்ணீரை பற்றி நாங்கள் பேசும் பொழுது, மனிதன் தினமும் 16 கோப்பை தண்ணீர் குடிக்க வேண்டும். இது உங்களில் சிலருக்கு ஒரு புதிய அறிவாக வரலாம். மனித சரீரத்தில் 55% தொடக்கம் 60% தண்ணீர் உண்டு. அதனால்தான் ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், டோன்ட் கெட் டீஹைட்ரேட்டட். தண்ணீர் குடிக்காமல் உங்களுடைய சரீரம் வற்றி போகாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தண்ணீர் போத்தல் எப்பொழுதும் உங்கள் கையில் இருப்பது நல்லது. தாகம் வராவிட்டாலும் அந்த தண்ணீர் போத்தலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தண்ணீரை அருந்துவது மிக அவசியம். அந்த தண்ணீர் போத்தலுக்குள் நாங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டால் அது எங்களுடைய ஈரல் செயல்பாட்டுக்கு மிகவும் உதவி செய்யும் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். நான் அநேக நாட்களில் காலையில் எழும்பும் பொழுது தண்ணீரை குடிப்பேன். அந்த தண்ணீருக்குள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு 2-3 துளிகள், மேலதிகமாக போட வேணாம், 2-3 துளிகள் போட்டு அந்த போத்தலை நன்றாக குலுக்கி நீங்கள் அதை குடித்தால் அது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமாக அமையும் என்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த விஞ்ஞான குறிப்பை மறந்துவிட வேணாம். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 16 கோப்பை தண்ணீர் குடிப்பது மிக நல்லது, மிக அவசியம், இந்த புள்ளி விபரத்தின் காரணத்தினால். அடுத்த ஸ்லைட். 11ஆம் சத்தியம், சிருஷ்டிப்பின் தேவன் யார்? 12ஆம் வசனத்தில், அவைகளின் ஓரமாய், அதாவது இந்த நீரூற்றுகளினால் ஏற்படுத்தப்பட்ட சின்ன நதிகள், குளங்கள், ஏரிகள், அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். இந்த சங்கீதக்காரன் எவ்வளவு கூர்மையாக இயற்கையை அவதானித்து இந்த கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு படத்தை போட்டிருக்கிறோம். ஒரு மரக்கிளையில் இந்த தண்ணீர் ஓரத்தில் வெவ்வேறு விதமான வித்தியாசமான பறவைகள் உட்கார்ந்து நேரத்துக்கு நேரம் அந்த தண்ணீரை குடிப்பது மாத்திரமல்ல, அந்த தண்ணீரில் குளிக்கும். தண்ணீர் தொட்டிகள் இருக்கு இங்கே கனடாவில். அதில் ஆழமான தண்ணீர் இல்லை, ஆனால் போதிய அளவு தண்ணீர் உண்டு. அந்த தண்ணீரில் பறவைகள் வந்து உட்கார்ந்து மிக அழகாக குளிப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் குளிர்ச்சி அவசியம். அதை அந்த தண்ணீரிலிருந்து அவை பெற்றுக்கொள்கிறது. பறவைகளை இனிமையாக பாட வைக்கும் தேவன். அதுதான் 11ஆம் சத்தியம். இந்த பறவைகள் பாட்டுக்களை பாடுகிறது. அந்த பாட்டுக்களை பாடக்கூடிய திறமையை யார் கொடுத்தது? சிருஷ்டிப்பின் தேவன். நாங்க தான் பாடுவதற்கு கொஞ்சம் அஞ்சுகிறோம், கஷ்டப்படுகிறோம். பாடுகளுக்கு அந்த பறவைகளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. காலையில் எங்களை எழுப்புவது எது? குருவிகளின், பறவைகளின் பாடல்கள். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மிக அழகாக இந்த பறவைகள் பாட்டின் மூலமாக தேவனை துதித்து புதிய தினத்தை வரவழைத்து எங்களை பரவச உலகத்திற்குள் எடுத்து செல்கின்றன
இந்த பறவைகள். அடுத்த ஸ்லைட். நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் 50 பில்லியன் பறவை இனங்கள் உண்டு. ஸ்பீசிஸ் 50 பில்லியன். அதை எங்களுடைய மனதினால் சிந்திக்க கூட எங்களால் முடியாது. அந்த 50 பில்லியன் பறவை இனங்களில் 4000 பாடும் பறவை இனங்கள் உண்டு. 4000. நாங்கள் எல்லாம் மிகவும் நேசிக்கும் கிளிகள். இந்தியாவில் காண்கிறோம், இலங்கையில் காண்கிறோம். எவ்வளவு அழகாக பாடும் மாத்திரமல்ல, கதைக்கக்கூடிய திறனை கூட இந்த கிளிகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கும் நேரத்தில் இந்த பறவைகள், குருவிகள் பாடும் பாட்டுக்கள் மூலமாக உற்சாகம் பெறலாம். இயற்கையை ரசிப்பது மிக அவசியம், மிக நல்லது. இயற்கையில் நடப்பது மிக நல்லது, மிக அவசியம். இயற்கையை கூர்ந்து அவதானிப்பது மிக நல்லது, மிக அவசியம். அதிலிருந்து ஆண்டவர் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துகிறார். கடைசியாக நீங்கள் நேரம் எடுத்தீர்களா? பறவைகளை பார்ப்பதற்கு மாத்திரமல்ல, பறவைகள் தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது, தண்ணீரில் நீந்துவது, குளிப்பது, பாட்டு பாடுவது, இவற்றை நாங்கள் ரசிக்க வேண்டும். ரசித்து எங்கள் தேவனை இன்னும் அதிகமாக நாங்கள் துதிக்க நாங்கள் ஏவப்பட வேண்டும். அடுத்த ஸ்லைடில் 12ஆம் சத்தியம். எதை கற்றுக்கொண்டு வருகிறோம்? சிருஷ்டிப்பின் தேவன். 13ஆம் வசனத்தில் தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. இந்த 13ஆம் வசனத்தின்படி நாங்கள் என்ன சொல்லலாம்? பூமியையும் மனிதனையும் திருப்தி செய்யும் சிருஷ்டிகர்த்தர். ஒரு சங்கீதத்திலிருந்து எங்கள் தேவனை குறித்து நாங்கள் சொல்லக்கூடிய எவ்வளவு சத்தியங்கள் உள்ளடங்கியுள்ளது. மழை பெய்வதின் மூலமாக பூமி செழிப்படைந்து கனி கொடுக்கும். மிருகங்களுக்கு பசுமையான புல்லையும் மனிதனுக்கு பிரயோஜனமான பயிர் வகைகளையும் தேவன் முளைப்பிக்கிறார். 14ஆம் வசனத்தில் அவ்விதமாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது. பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அந்த முளைப்பிக்கிறார் என்ற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. நாங்கள் விதைகளை விதைக்கலாம், நாங்கள் செடிகளை நட்டலாம். ஆனால் அவைகளுக்கு ஜீவன் கொடுப்பது யார்? அவைகளை முளைக்க வைப்பது யார்? எங்கள் தேவன். நான் செடிகளை நட்டும் பொழுது அந்த ஜெபத்தோடு தான் அந்த செடிகளை நட்டுவேன். ஆண்டவரே, இந்த விதைகளுக்கு உயிரை தாரும். இந்த விதைகளை முளைக்க வைத்தருளும். நான் இப்பொழுது நட்டிய இந்த சின்ன செடி நன்றாக வளரணும். என்னுடைய தோட்டத்தில் ஒரு சின்ன பிளாக்பெர்ரி தாவரத்தை நான் நட்டினேன் 2 வருஷத்துக்கு முன் அந்த ஜெபத்தோடு. இந்த வருஷம் அந்த செடி எவ்வளவோ அருமையான சுவையான கனிகளை எனக்கு கொடுத்தது. ஆண்டவர் எங்களை திருப்தி செய்கிறார். பூமியையும் மனிதனையும் திருப்தி செய்கிறார். இப்ப 15ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும். இருதயம் என்று சொன்னால் முழு மனிதனை குறிக்கும். எங்களுடைய சரீரத்திற்கு ஆகாரம் அவசியம், அது உங்களுக்கு தெரியும். அதையும் விளைவிக்க செய்கிறவர் எங்கள் தேவன். அந்த காலத்தில் பொதுவாக பாவிக்கப்படும் பிரபல உணவு என்ன? பான், ரொட்டி.
அப்ப இந்த பான் ரொட்டியை கோதுமை என்ற உருவில் விளைவிக்க பண்ணுகிறவர் சிருஷ்டிப்பின் தேவன். இன்று காலையில் நாங்கள் கடந்த 4 நாட்களாக ஒரு பாசறைக்கு நான் சென்றிருந்தேன். அதிகாலையில் 6:30 மணிக்கு நாங்கள் ஒரு சிலர் நடந்தோம். அழகான கண்ட்ரி சைட், எங்கு பார்த்தாலும் கோதுமை தாவரங்கள், செழிப்பாக வளரும் கோதுமை செடிகள். அந்த கோதுமைகளில் அந்த கோதுமை இருப்பதை நாங்கள் அவதானித்தோம். அந்த கோதுமையை வைத்துத்தான் அதை மாவாக்கி அதிலிருந்து அப்பத்தை செய்வார்கள், ரொட்டி சுடுவார்கள். இதையெல்லாம் யார் விளைவிக்க பண்ணுகிறவர்? எங்கள் தேவன். எங்கள் தேவன் மனுஷ சரீரத்திற்கு சிருஷ்டிப்பின் தேவன் ஆகாரத்தை கொடுக்கிறார். அடுத்த ஸ்லைட். இதுவும் அழகான படங்கள். தேவன் முளைக்க செய்த விளைவித்த பழங்கள், அதே போல் காய்கறிகள். இவற்றை பார்க்கும் பொழுது எங்களுடைய வாய் ஊற ஆரம்பிக்கின்றது. இவற்றை எடுத்து உடனடியாக நாங்கள் எங்கள் வாயில் போடலாமா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் மறந்துவிடக் கூடாது, இதை விளைவிக்க பண்ணுகிறவர் சிருஷ்டிப்பின் தேவன். அவர் இவற்றை விளைவிக்க பண்ணாவிட்டால் எங்களுக்கு தானியங்கள் கிடைக்காது, பழங்கள் கிடைக்காது, காய்கறிகள் கிடைக்காது. அதை மனிதன் மறந்து சிருஷ்டிகர்த்தருக்கு துதி செலுத்தாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய துரோகம், ஒரு மிகப்பெரிய பாவம். அடுத்த ஸ்லைட். 13ஆம் காரியம், அதே 15ஆம் வசனம். மனிதனை சந்தோஷப்படுத்தும் தேவன். தேவன் மனிதனை அப்பத்தினால் பிளப்படுத்துகிறார். அதே போல் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகம் கலைய உண்டு பண்ணும் எண்ணெயையும் ஆண்டவர் கொடுக்கிறார். மனிதனை சந்தோஷப்படுத்தும் தேவன், திராட்சை ரசம், அப்பம். இதை நாங்கள் சிந்திக்கும் பொழுது எங்கள் மனதுக்கு வரும் சத்தியம் என்ன? திருவிருந்து. நாங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை நினைவு கூற ஒழுங்காக நாங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். அப்பத்தை நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது எங்களுக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரம். நாங்கள் திராட்சை ரசத்தில் பங்கெடுக்கும் பொழுது எங்களுக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தம். அதன் மூலமாகத்தான் சிருஷ்டிப்பின் தேவன் எங்களை சந்தோஷப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக அவருடைய சரீரம் அப்பம், அவருடைய இரத்தம் திராட்சை ரசத்தினால் ஒரு சின்னமாக காண்பிக்கப்படுகிறது. சோ பாத்தீங்களா, இந்த சங்கீதத்தில் இருந்து நாங்கள் சுவிசேஷத்தை எவ்வளவு அழகாக எடுத்து சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டு ஒரு கவிஞனால் பாடப்பட்ட சிருஷ்டிப்பின் கவிதை மூலமாக நாங்கள் நற்செய்தியை எவ்வளவு தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அடுத்த ஸ்லைட். தேவன் எங்களை இன்னும் ஒரு விதத்தில் திருப்தியாக்குகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். ஒரு பிரகாசிக்கும் முகம். எண்ணெயை மக்கள் அந்த காலத்தில் அநேக காரியங்களுக்காக பாவிப்பார்கள். அதன் ஒரு காரணம் முகத்தை பிரகாசிக்க வைப்பதற்காக. இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு சிரித்த முகம். நீதிமொழிகள் புத்தகத்தில் இவ்வண்ணமாக சொல்லப்பட்டுள்ளது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். எவ்வளவு அழகாக தமிழில் சொல்லப்பட்டுள்ளது. சிவப்பு பேனாவை எடுத்து கோடிட்டுக் கொள்ளுங்கள். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும்.
மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். இப்படிப்பட்ட அநேக மக்களை நீங்கள் சந்திப்பீங்க ஒவ்வொரு நாளும். மனதில் வரும் துக்கத்தினாலே ஆவி முறிந்து போன நிலைமை. அவர்களுக்கு நாங்கள் என்ன அறிவுரை கூறலாம்? மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷப்பட்டால் எங்களை அறியாமலே எங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்க அவசியம் இல்லை. இந்த வசனத்தை வைத்து நீங்கள் மக்களுக்கு நீங்கள் ஆலோசனை கூறலாம். திரும்பவும் சொல்ல போகிறேன், மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். எங்கேயாவது அதை எழுதி வைங்க, சுவர்ல ஒட்டி வைங்க, அதை பாவித்தரலுங்கள். தொலைபேசி மூலமாக கதைக்கும் பொழுது இந்த வசனத்தை சுட்டி காட்டுங்கள். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். 16, 17 வசனங்களில் சிருஷ்டிப்பின் தேவனை குறித்து சொல்லக்கூடிய 14ஆம் காரியம். 16ஆம் வசனம், கர்த்தருடைய விருட்சங்களும் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய மரங்கள். தேவனுடைய மரங்களை அழிப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய மரங்களை நாங்கள் காக்க வேண்டும். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. இப்பொழுது நாங்கள் மரங்களுக்கு கடந்து வருகிறோம். தண்ணீரை பார்த்தோம், கடல்களை பார்த்தோம், பறவைகளை பார்த்தோம், குருவிகளை பார்த்தோம். இப்பொழுது கவிஞன் எங்களை தேவன் நாட்டின மரங்களுக்கு எடுத்து செல்கிறார். அதுவும் லீபனோனின் கேதுருக்கள் என்று சொல்றார். ஏன் அந்த மரத்தை அவர் சுட்டி காட்டுகிறார்? 2 காரணங்களுக்காக. அந்த மரத்திற்கு உயரம் இருக்கு, அழகு இருக்கு. அந்த விதமாக ஆண்டவர் அந்த மரத்தை உருவாக்கினார், படைத்தார். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் அதை குறித்த ஒரு படத்தை கொடுத்திருக்கிறோம். அதுதான் லீபனோனின் கேதுருக்கள். பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றது. உயரமான மரம், அநேக கிளைகள், செழிப்பான இலைகள், கவர்ச்சியான மரம். இப்படிப்பட்ட மரங்களை படைத்தவர், நட்டினவர் தேவாதி தேவன். ஒவ்வொரு நாட்டிலும் மரங்களை வெட்டக்கூடாது, மேலதிகமாக மரங்களை நட்ட வேண்டும் என்று அநேக அரசாங்கங்கள் கட்டளை கொடுக்கின்றன. அருமையானவர்களே, நாங்களும் அந்த கட்டளைக்கு இணங்கி முடியும் அளவு நாங்களும் எங்கெங்கே மரங்களை நட்ட முடியுமோ அந்தந்த இடங்களில் மரங்களை நட்டுவதன் மூலமாக அது இயற்கைக்கு அழகை கொடுப்பது மாத்திரமல்ல, அது எங்களுக்கு அவசியமான நிழலை கொடுக்கும், குருவிகளுக்கு தங்குவதற்கான இடத்தை அமைப்பித்து கொடுக்கும். அது இயற்கையை ஒரு சமநிலை நிலைமைக்கு கொண்டு வரும். எங்களுக்கு தெரியும், மரங்களை வெட்டினால் வறண்ட காலங்கள் வரும். அதை விஞ்ஞான முறையில் என்னால் விளக்கி சொல்ல முடியாது, ஆனால் அது உண்மை. மரங்களை வெட்ட வேண்டாம். கனடா போன்ற நாடுகளில் பெரிய மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி பெற வேண்டும், அதற்கு ஒரு லைசன்ஸ் பெற வேண்டும். லைசன்ஸ் பெறாவிட்டால் மரங்களை வெட்ட முடியாது. நான் நினைக்கிறேன் அநேக நாடுகளில் அப்படிப்பட்ட சட்டங்கள் உண்டு. அந்த சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டும். ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த சட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப அடுத்த ஸ்லைட். இந்த மரங்களில் குருவிகள் தங்கள் கூடுகளை கட்டும். இதுவும் பார்ப்பதற்கு ஒரு மிக அழகான காட்சி. குருவிகளின் கூடுகள் மரக்கிளைகளில். மாத்திரமல்ல, கவிஞன் கூறுகிறார், இந்த லீபனோனின் கேதுருக்கள் சாரத்தினால்
நிறைந்திருக்கும். செப் என்று சொல்வோம், லைஃப் கிவிங் செப். அதன் அர்த்தம் என்ன? இந்த மரங்கள், இந்த தண்டுகள், இந்த கிளைகள் ஆரோக்கியமானது, நன்றாக நீரூட்டப்பட்டு செழிப்புள்ளது. ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் நட்டின இந்த மரங்களுக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், நீரை கொடுக்கிறார், செழிப்பை கொடுக்கிறார். அதை நாங்கள் ருசித்து பார்க்கலாம். இந்த மரங்களின் நிழலில் நாங்கள் தஞ்சம் பெறலாம். நாத்தான்வேல் ஒரு அத்தி மரத்தின் அடியில் உட்கார்ந்து தியானம் செய்தான் என்று யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து நாங்கள் தேவனையும் தேவ வசனத்தையும் தியானிக்க முடியும். அடுத்த ஸ்லைட். இந்த மரக்கிளைகளில் கொக்குகள் தங்கும் என்றும் கொக்குகளின் குடியிருப்பு என்றும் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே ஒரு கொக்கின் படத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். வாட் அ மெஜஸ்டிக் பேர்ட். ஒரு ஆடம்பரமான அழகிய ஒரு பறவை. இந்த பறவை இந்த மரக்கிளைகளில் மிக ஆடம்பரமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்து நாங்கள் பரவசம் அடையாமல் இருக்க முடியுமோ? How great thou art என்று எங்கள் ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியுமோ? அடுத்த ஸ்லைட். பறவைகளுக்கு அழகான நிறங்களையும் கூர்மையான கண்களையும் வெவ்வேறு உருவ செட்டைகளையும் வித்தியாசமான கொக்குகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாட குரலையும் கொடுத்தார். இப்படிப்பட்ட பறவைகளை பார்த்து பரவசம் அடைகிறோம். அதனால்தான் கவிஞர் கண்ணதாசன் 2 பாடல்களை உருவாக்கினார். ஒரு பாடல் மனிதன் பறவையை பார்த்தான், விமானத்தை படைத்தான். 2ஆம் பாடல் குயில் கூவி துயில் எழுப்ப. கவிஞர் கண்ணதாசன் இந்த சங்கீதத்தை வாசித்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். இந்த சங்கீதத்தை வாசித்து இப்படிப்பட்ட அறிவை பெற்று அவர் தம்முடைய கற்பனையில் உருவாக்கிய பாடல்கள். மத்தேயு 10:29 ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. குருவிகளை படைத்த தேவன் அந்த குருவிகளுக்கு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு குருவி கூட மரணம் அடையாது. தரையில் விழுவது என்று சொன்னால் மரணம் அடைவது. ஒரு பிரசங்கியார் சொன்னார், God attends the funeral of every sparrow. ஒவ்வொரு அடைக்கலான் குருவியின் மரண அடக்க ஆராதனைக்கு ஆண்டவர் செல்கிறார் என்று ஒரு ஊழியக்காரன் போதகர் சொன்னார். சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு காரியம். அடுத்த ஸ்லைட். 15ஆம் குறிப்பு 18ஆம் வசனத்தில் உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம். இங்கே நீங்கள் 2 படங்களை பார்க்கலாம். உயர்ந்த பர்வதங்கள், அதாவது 2ஆம் படம். அந்த 2ஆம் படத்தில் காட்டு ஆடுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்டு ஆடுகளை நாங்கள் வேறெங்கும் பார்க்க முடியாது, உயர்ந்த பர்வதங்களில் தான் பார்க்கலாம். அதேபோல் கண்மலைகளில் கற்பாறைகள் இருக்கும் இடங்களில் குழி முயல்களை பார்க்கலாம். அது 1ஆம் படம். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு ஒரு விசேஷித்த முறையில் இந்த மிருகங்களை படைத்து அவைகள் எங்கே தங்க வேண்டும் என்பதற்கான வீடுகளை கூட ஆண்டவர் அமைப்பித்து கொடுத்திருக்கிறார். உயர்வான பர்வதங்கள் காட்டு ஆடுகளுக்கு, கண்மலைகள் குழி முயல்களுக்கு.
அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தில் எதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது? நேரம் இல்லாதபடியால் நான் இந்த வசனங்களை வாசிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த வசனங்களை நேரம் எடுத்து வாசிக்க வேண்டும். காலங்களை படைத்த தேவன், இந்த சிருஷ்டிப்பின் தேவன் காலத்தை எங்கள் நன்மைக்காக படைத்திருக்கிறார். சூரியன், சந்திரன், அதன் அர்த்தம் என்ன? பகல் நேரம், இரவு நேரம். இரவு நேரத்தில் உணவை வேட்டையாடும் மிருகங்கள், அதிலும் பால சிங்கங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இரவு நேரத்தில் அவைகளின் பயங்கர கெர்ச்சிக்கும் சத்தத்தை கேட்டு மிருகங்கள் நடுங்க ஆரம்பிக்கும். தேவன் அவைகளை போஷிக்கிறார், எல்லா மிருகங்களையும். பகலில் இந்த மிருகங்கள் உறங்கும். அந்த நேரத்தில் மனிதன் வேலைக்கு செல்கிறான். காலங்களை படைத்த தேவன் மனிதன் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார். சோம்பேறித்தனத்திற்கு இடமே இல்லை. நாங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும்? நேர்மையான, கடுமையான, வியர்வை கொடுக்கும் உழைப்பு நல்ல விளைவுகளை தரும். சோம்பேறித்தனம் எங்களை வறுமைக்குள் தள்ளிவிடும். திரும்ப சொல்றேன், சோம்பேறித்தனம் நம்மை வறுமைக்குள் தள்ளிவிடும். மிருகங்களை போல் நாங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். மிருகங்களை போல் நாங்கள் உழைப்பில் ஈடுபட வேண்டும். நேர்மையாக, கடுமையான உழைப்பு, வியர்வையை கொடுக்கும் உழைப்பு. அந்த விதத்தில் நல்ல விளைவுகள் எங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த ஸ்லைட். பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய். எவ்வளவு அருமையான உபதேசம்! என்னென்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும். கொலோசியர் புத்தகத்தில் இவ்விதமாக வாசிக்கின்றோம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். திஸ் இஸ் அவர் ஒர்க் எத்திக். இந்த 3 வசனங்கள் எங்கள் ஒர்க் எத்திக். நாங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், இது தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இதை நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடைபிடிப்பது மாத்திரமல்ல, இதை நாங்கள் எல்லாருக்கும் கற்பித்து கொடுக்க வேண்டும். 24ஆம் வசனத்தில் தேவ ஞானத்தை நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஞானம், அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர். அழகான, பெரும் வளமுள்ள பல்வேறு வகைகள் உள்ளடங்கிய படைப்பு. அழகான, பெரும் வளமுள்ள பல்வேறு வகைகள் உள்ளடங்கிய படைப்பை தேவன் ஞானத்தோடு படைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது தேவ ஞானத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த ஸ்லைட். 18வது, திரும்பவும் கடல்களுக்கு கவிஞன் வருகிறார். 25ஆம் 26ஆம் வசனத்தில் மாபெரும் விசாலமான கடல்களை ஆண்டவர் படைத்தார். மில்லியன் கணக்கான எண்ணிக்கையற்றான இனங்கள் இந்த கடல்களில் காணப்படுகிறது. புது புது இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது விஞ்ஞானிகளினால். விவரிக்கப்பட முடியாத அழகு, விசாலம் என்னை ஆச்சரியத்துக்குள் கொண்டு வந்தது இந்த திமிங்கலங்களை பற்றி சொல்லப்பட்ட காரியம். தண்ணீரில் விளையாடுவதற்காக ஆண்டவர் திமிங்கலங்களை படைத்தார். God created the whales to play in the water. கவிஞன் சிருஷ்டிப்பை எவ்வளவு திறமையாக எங்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றார். விளையாடுவதற்காக திமிங்கலங்கள் படைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லைட்.
இது நீங்கள் திருக்கோணமலையில் பார்க்கக்கூடிய காட்சி. கடல் பரப்பில் டால்பின்ஸ் எவ்வளவு அழகாக விளையாடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்காவிட்டால் இலங்கையில் வசிப்பவர்கள் தயவு செய்து திருக்கோணமலை பிரதேசத்திற்கு சென்று இந்த காட்சிகளை பார்த்து பரவச உலகத்திற்குள் நீங்கள் செல்ல முடியும். அடுத்த ஸ்லைட். இந்த கடல்களில் கப்பல்கள் செல்கின்றன என்று கவிஞன் பாடுகிறார். 3 விதமான கப்பல்களை நாங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம் இங்கே. ஒன்று சொகுசு கப்பல், க்ரூஸ் ஷிப், சொகுசு கப்பல். 2வது பொருட்களை காவி செல்லும் கப்பல்கள். 3வது யுத்த கப்பல்கள். தண்ணீர்களில் பொதுவாக இந்த விதமான கப்பல்களை நீங்கள் அவதானிக்கலாம். கப்பல்கள் தண்ணீரில் செல்கின்றன. அடுத்த ஸ்லைட். 19வது ஆண்டவருடைய திறக்கப்பட்ட கை. 27-28 வசனம். இது எங்கள் தேவன் பெரும் தன்மையுள்ள தேவன் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அவர் தம்முடைய கரங்களை திறந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆவலோடு வாய் திறந்து காத்திருக்கும் மிருக இனங்கள் நன்றியோடு ஆண்டவர் கொடுக்கும் திறந்த கையினால் கொடுக்கும் உணவை வாங்கி கொண்டு திருப்தியாக சாப்பிட்டு நித்திரை கொள்ளுதல். எங்கள் ஆண்டவருடைய கை திறக்கப்பட்ட கை, மூடப்பட்ட கை அல்ல. எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் 29ஆம் வசனத்தில் எங்களுக்கு ஒரு மர்மம் எடுத்து சொல்லப்படுகிறது. மறைக்கப்பட்ட தேவ முகம். கை திறக்கப்பட்டிருக்கு, தேவ முகம் மறைக்கப்படுகிறது. அதனால் மிருகங்கள் திகைக்கின்றன பசியால். தேவனால் குறிக்கப்பட்ட நேரத்தில் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு மரணம் அடைதல். மிருகங்கள், பறவைகள் எல்லாம் ஒரு கால எல்லைக்குள் வாழ்கின்றன. தேவனால் நியமிக்கப்பட்ட நேரத்தில் அவை மறிக்கின்றன. அடுத்த ஸ்லைட். தேவ ஆவியானவரின் செயல் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவ ஆவியானவர் மூலமாக புது ஜீவன்கள் படைக்கப்படுதல், இனப்பெருக்கம் நடைபெறுகிறது, பூமி புதுப்பிக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது. தேவ ஆவியானவரின் செயல். 31ஆம் வசனத்தில் 22ஆம் சத்தியம் சொல்லப்பட்டுள்ளது. தேவ மகிமை எப்பொழுதும் வெளிப்படுத்தப்படும் சிருஷ்டிப்பில். அந்த சிருஷ்டிப்பை தேவன் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறார். எவ்வளவு அழகாக திறமையாக இந்த சிருஷ்டிப்பு படைக்கப்பட்டுள்ளது என்று தேவன் சந்தோஷப்படுகிறார். 23வது 32ஆம் வசனத்தில் தேவ வல்லமை எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. அவர் பார்வையினால் பூமி அதிரும், அவர் தொடுகையினால் பர்வதங்கள் புகைக்கும். திறக்கப்பட்ட கை, மூடப்பட்ட முகம். ஆண்டவர் பார்க்கும் பொழுது பூமி அதிரும், ஆண்டவர் தொட்டால் பர்வதங்கள் புகைக்கும். அது தேவ வல்லமை. சிருஷ்டிப்பின் மூலமாக கவிஞர் எங்களுக்கு எடுத்து காண்பிக்கும் சத்தியம். அடுத்தது 24ஆம் சத்தியம். இதோடு நாங்கள் இன்றைய பாடத்தை முடிப்போம். அடுத்த ஸ்லைட். 24, 35ஆம் வசனம். தேவ நியாய தீர்ப்பு. தேவன் சிருஷ்டிப்பின் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். இந்த 24ஐயும் நான் மிக வேகமாக எடுத்து சொன்னேன். நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் எடுத்து திரும்பவும் பாருங்கள். ஆனால் எந்த விதத்தில் நாங்கள் இந்த சிருஷ்டிப்பின் தேவனுக்கு மறுமொழி கொடுக்க வேண்டும்? 3 விதத்தில். 1, துதித்தல், பாடுதல், ஜீவனுள்ள நாளெல்லாம். 33ஆம் வசனத்தின்படி. 34ஆம் வசனத்திலும் இந்த 2 சங்கீதங்களிலும் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்.
அது எங்களுடைய 2ஆம் மறுமொழி. கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று கவிஞன் கூறுகிறார். இந்த 3வது ஒரு மிக முக்கியமான மறுமொழி, நான் தியானிப்பேன். நான் தியானிப்பேன். நான் தியானிக்கும் பொழுது தேவன் பிரியப்படுகிறார். தியானிப்பேன் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? ஆழமாக சிந்தனை செய்தல், தேவ வசனத்தின் மூலமாக, இயற்கையை அவதானிப்பதின் மூலமாக. எதை குறித்து நான் தியானிக்க வேண்டும்? தேவனுடைய குணம், தேவனுடைய செயல்கள். அதற்காகத்தான் சங்கீதம் 104 எழுதப்பட்டுள்ளது. தேவனுடைய குணத்தை அறிவதற்காக, தேவனுடைய செயல்களை அறிவதற்காக 24 காரியங்கள் இந்த ஒரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரை துதிப்போம், கர்த்தருக்குள் மகிழுவோம், நாங்கள் கர்த்தரை குறித்து தியானிப்போம், அப்பொழுது எங்கள் தேவன் பிரியப்படுவார். ஆமேன். இந்த வேத பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு திறமையாக இந்த கவிஞன் சிருஷ்டிப்பின் தேவனை குறித்து, சிருஷ்டிப்பை குறித்து கவிதையாக எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த சங்கீதம். இதை நாங்கள் திரும்ப 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 வாசித்து இயற்கையின் அழகை பார்த்து நாங்கள் பரவசம் அடைந்து எங்கள் தேவனை துதித்து, எங்கள் தேவனில் நாங்கள் மகிழ் கொண்டாடி, எங்கள் தேவனை நாங்கள் தியானிக்க, அதன் மூலமாக நீர் பிரியப்பட, உம்முடைய கை எப்பொழுதும் திறக்கப்பட்ட கை என்பதை நினைவு கூர்ந்து, ஆனால் சில சமயங்களில் உம்முடைய முகம் மறைக்கப்படும் என்பதையும் நினைவு கூர்ந்து, நீர் பார்த்தால் பூமி அதிரும், நீர் தொட்டால் பர்வதங்கள் எரியும். அதை நாங்கள் மறக்காமல் இப்பொழுது எங்களை முழுமையாக உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென், ஆமென். இன்று நாங்கள் கொஞ்சம் மேலதிகமாக நேரம் எடுத்தோம்.